நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னாச்சு இந்து? அம்மா, அவர் ஏம்மா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறாரு? ராத்திரி ஆனா அவர் மனுஷன் மாதிரி இல்ல, வேற யாரோ மாதிரி பேசுறாரு. நான் எவ்வளவு சொல்லி அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அருண் அப்படி செய்யறான் சொல்றாங்கிறதுக்காக நாம அவனை அப்படியே விட்டுற முடியுமா? குடிப்பழக்கம் அவனோட ஹேபிட்டா மாறிக்கிட்டே இருக்கு. இதை இப்படியே விட்டு வச்சோம்னா அவனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கை சேர்ந்து பாழாயிடும். இப்ப நான் என்னதாம்மா பண்றது? உன்னாலதான் அவன் ஜெயிலுக்கு போனான்னு அவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அவனோட தப்பான புரிதலை நீ மாத்தணும். அம்மா, கோவத்துல கொந்தளிச்சு போய் நிக்கிற அவர்கிட்ட நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன ரூமை விட்டு வெளியே துரத்துறது இது 2வது தடவை. வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த ரூமுக்கு போறது? போகாம இருந்தா என்ன நடக்கும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படியே போச்சுன்னா அருண் தப்பான வழிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவனை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வந்துடும். அவனோட வாழ்க்கை அப்படி நாசமா போகாம காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லையா? அவன் என்ன சொன்னாலும் சரி, அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவனை உன்னோட வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். நீயும் ஒதுங்கி நின்னுட்டீன்னா அருணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் மறுபடியும் அவரோட ரூமுக்கு போகணும்னு தான் நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பாமா. அருண் என்ன சொன்னாலும் நீ அந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. அங்கதான் நீ தூங்கணும். அம்மா, அது இந்து, உன்னை 2 தடவை அந்த ரூம்ல இருந்து துரத்தி விட்டது அருண் இல்லல்ல, அவனோட அந்த குடிப்பழக்கம் தானே. நீ மறுபடியும் அருணோட ரூமுக்கு போ, அவன்கிட்ட பேசி பழகு. உன்னோட பேச்சுவார்த்தை அருணை நிச்சயமா மாத்தும். அப்படி இல்லனா அவன் நாசமா போறத நீ நானும் எல்லாருமே வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கும். அம்மா, நான் அவன்கிட்ட சொல்றேன்ல, இங்க பாரு, நீ தைரியமா உள்ள போ. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீ போமா. சரிம்மா. ஆதாரத்தை நான் காட்டுறேன். தோ பாருங்க, நல்ல கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க? நீ எதுக்குடி இங்க வந்த? நான் இங்க என்ன பண்றேன் நீ பார்க்க வந்தியா? என்னோட புருஷன் விஷயத்தை நான் தானே பார்த்தாகணும். என்ன இந்த ரூம்ல இருந்து வெளியே போகணும்னு நீங்க சொன்னாலும் நான் போக மாட்டேன். அதை மீறி போயிட்டா உங்களை யாரு கவனிச்சுப்பா? நான் ஜெயில இருந்தப்ப நீ தான் இங்க வந்து என்னோட எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிட்டியா? என்னங்க, ஏன் இவ்ளோ கோவம்? நம்ம வாழ்க்கையை ஏன் இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுடையதான், நம்மளுடையது இல்லடி. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. என் வாழ்க்கைய நீ தான் நான் நாசம் பண்ண. ஆனா நீ உன் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க, நடக்க கூடாததெல்லாம் நடந்துடுச்சு. நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இனிமே உங்களை எந்த கோர்ட்டுக்கும் சட்டத்துக்கும் விட்டு கொடுக்காம நான் பாத்துக்கிறேன். அந்த கலப்பட கலந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் போலீஸ் உங்களை தேடி வந்தா அவங்க என்ன அரெஸ்ட் பண்ண பிறகுதான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அடியே, முன்னாடி எல்லாம் நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன்னை வேட்டையாட யாரையும் நான் விட மாட்டேன்னு.
என்ன இல்லாம ஆக்குனதுக்கு பிறகுதான் உன்னை நாசம் பண்ண முடியும்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். ஆனா அது எல்லாமே என்னுடைய ஆத்மார்த்தமான வார்த்தைகள். என்னை நேசிக்காத ஒருத்திக்கிட்ட தான் அப்படி நான் பல தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. என்னங்க? எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. நீ பொறுப்பெடுத்துக்கிட்டு சட்டப்படி போராட வேண்டிய குற்றத்தை ஏன் தலைமையில போட்டுட்டு சொந்த பாதுகாப்புக்கு மட்டும் கவலைப்பட்ட சுயநலவாதி நீ. இந்த கொஞ்ச நாள்ல தான் நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்றன்னு நான் ஜெயில இருக்கும்போது தெரிஞ்சது. என்னங்க? நீ அப்படி கூப்பிடாத. உன்னுடைய குரலை கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ என் பக்கத்துல நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய மனசோட கண்ட்ரோல் என்னை விட்டு போயிட்டு இருக்கு. என் மனசு வெடிச்சு செதறி நான் ஒரு பைத்தியக்காரன் ஆக கூடாதுன்னு நீ நினைச்சீனா முன்னாடியே நிக்காத. போ, வெளியே போடி. என்னோட நெருக்கம் உங்களை பைத்தியம் பிடிக்க வைக்குதுன்னா அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. காரணம் தெரிஞ்சாதான் நீங்க இருந்து போவியா? எனக்கு அது தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் நான் போவேன். போடி வெளியா. என் முன்னாடியே நீ வரக்கூடாது. என்னங்க, நீங்களே உங்களை அழைச்சுக்க போறீங்களா? இல்ல, என் புருஷனை நான் இப்படி கெட்டு போக விட மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன துரத்தி விட்டுறாதீங்க. என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. தயவு செஞ்சு என்ன துரத்தாதீங்க. என்ன துரத்தாதீங்க ப்ளீஸ். சும்மா இங்க இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காம போடி வெளியே. போடி வெளியே. என்ன போடி வெளியே. வெளியே போடின்னு. வெளியே போடி. வெளியே போ. என்னங்க? 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 பார்த்த வரைக்கும் இந்துக்கும் அருணுக்குமான உறவு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அண்ணனோட குடிப்பழக்கம் தான் இப்ப இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தப்ப ரகு தான் கூட்டிட்டு வந்து விட்டாரு. வீட்டுக்கு வந்த அப்புறம் இந்துவ வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டினாரு. அருண் ஆள் ரொம்பவே மாறி போயிட்டான் மது. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணாத அண்ணா ரொம்ப சீப்பாவும் கீழ்த்தனமாவும் பேசுறாரு, நடந்துக்கிறாரு. நேத்து இந்துவ ரூம்ல இருந்து துரத்தி விட்டுட்டாரு. கண்டிப்பா அண்ணா அவளை அடிச்சிருப்பாரு. ஆனா இந்து அதை வெளியே சொல்லல. நான் இப்ப என்ன பண்றது மது? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அருண் இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ஜெயில அவனுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு. இங்க பாரு ஆனந்தா, எவ்வளவு பெரிய மகான்கள் கூட ஜெயில தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடந்தாங்க. நீங்க இதுல தலையிடாம இருக்கிறதே நல்லது மாமா. அருணோட குடிப்பழக்கத்தை பத்தி நான் கேட்க போறதே இல்லை மது. ஒரு தடவை கேட்டதுக்காக அவன் என்ன அடிக்காத குறைதான். அவனுக்கு இப்போ யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. முன்னாடியெல்லாம் மற்றவங்க அட்வைஸ் பண்ணும்போது அருண் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சு கேட்பான். ஆனா இப்போ அருணை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியாதுன்ற நிலைமை மது. என்னதான் இருந்தாலும் அண்ணனை இப்படி அவர் இஷ்டத்துக்கு விடுறது நல்லதில்ல மாமா. அண்ணனோட வாழ்க்கை நாசமா போறதே நல்லா பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்னோட பழைய அண்ணன் திரும்ப வேணும். அதுக்கு நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் மாமா. சரி, நம்ம ட்ரை பண்ணலாம். அருண் கண்டிப்பா திருந்துவான். எது எப்படியோ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத.
இந்து, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? இன்னைக்கு போகணும்னு தோணலம்மா. எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உன்கிட்ட பேச வேண்டியது இருக்குமா? என்ன விஷயமா? அது வந்து இந்து, என்னம்மா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு கண்டிப்பா உன் மனசுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நான் உன்னோட நன்மை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். நம்ம கம்பெனியோட இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உனக்கு இன்னொரு பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமைம்மா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கம்மா? நீ இந்த கம்பெனியோட சிஇஓ ஆனதுல இருந்து பல இடத்துல இருந்தும் பல பேர்கிட்ட இருந்தும் நீ ஏகப்பட்ட சவால்களை சந்திச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுமா? அதனால சவால்களை எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இருந்தாலும் அது அப்படி இல்லம்மா. நம்ம கம்பெனியோட விஷயம், நம்ம கம்பெனிக்குள்ளேயே உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அது எனக்கும் தெரியுமா. என்ன இந்த கம்பெனில இருந்து வெளியேற்றுறதுக்கு பல பேர் மறைஞ்சு நின்னு விளையாடுறாங்க. அந்த விளையாட்டுல என்னோட புருஷனும் இரையாயிட்டாரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு சில பேர் செஞ்ச சதி வேலை தான் அது. ஆனா என் வீட்டுக்கார் மாட்டிக்கிட்டாரு. இந்து, அந்த விஷயத்துல அருண் உன்னை ஒதுக்கி தள்ளிட்டான்ல, இப்போ அவன் உன்னை பாக்குறத கூட வெறுக்கிறான். நான் என்னோட வேலையை கரெக்டா செய்யறேன். அதனாலதான் நான் என்னோட சொந்த புருஷனாலேயே இன்னைக்கு வெறுக்கப்பட்டிருக்கேன். நீ எதுக்குமா இப்படி அவஸ்தைப்படுற? உன்னை நான் சிஇஓ ஆக்குனது அத நீ விருப்பப்பட்டு நான் பண்ணல. அது என்னோட விருப்பம். அது இப்போ உன்னையவே வேட்டையாடிட்டு இருக்குமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பொண்ண இவ்ளோ தூரம் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா. அம்மா, நான் எடுத்த இந்த முடிவை இப்போ உன்னையும் அருணையும் பிரிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. விரிசல் ஏற்பட காரணம் நான் தான் இல்ல. நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் அப்படியெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் அதையெல்லாம் யோசிக்கிறேன் இந்து. தப்பு செஞ்சது வேற எவனோ ஒருத்தன். ஆனா அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறது நீயும் அருணும் தான். இனிமேலும் நம்ம கம்பெனில பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ அதை கேட்டு நடப்பியா இந்து? என்ன விஷயமா? நீங்க சொல்லுங்க. உன்னையும் அருணையும் நம்ம கம்பெனியோட பேரை கெடுத்த துரோகிங்களை ஆதாரத்தோட நம்ம சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணும். அது வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அந்த சிஇஓ போஸ்டிங்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, இந்த நேரத்துல நான் விலகி நின்னா கம்பெனியோட நிலைமை மோசமாயிடும். இந்து, கம்பெனியோட நிலைமை இன்னும் மோசமா போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நம்மள சுத்தி எதிரிகள் மட்டும் இருக்கிற நேரத்துல நீ எப்படி முன்னாடி போவ? ஒரு அதிரடி நடவடிக்கை தேவைப்படுது. அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த பதவிக்கு நீதான் திரும்ப வந்து உட்கார போற. அம்மா, அது வரைக்கும் கம்பெனி யாரு நடத்துவாங்க? என் வீட்டுக்கார் இப்ப இருக்க மனநிலையில அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியுமா? தற்சமயம் அந்த கம்பெனியை நடத்துறதுக்கான அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் சொல்றேம்மா. அப்படின்னா கடைசியில உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லை இந்து. நீ இந்த மாதிரி வேதனைப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. உனக்கு இப்ப ஒரு ரிலீஃப் கண்டிப்பா தேவைப்படுது. அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அப்படின்னா அப்ப நான் சிஇஓ பதவியை நானே ரிசைன் பண்ணணும் தானே? ஓகே, நீங்களும் அதை தான் விருப்பப்படுறீங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை.
என்ன பார்வதி, எல்லார்கிட்டயும் நீ என்ன சொல்ல போற? இங்க ஒரு சிலர் ஒரு விஷயத்த பத்தி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அத பத்தி பேசதான் நான் எல்லாரையும் வர சொன்னேன். நம்ம கம்பெனில ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி நான் சொல்லாமலே உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாரும் தனியா ஆளாவும் மத்தபடி சேர்ந்து டிமாண்ட் பண்ற அந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன். சித்தி, இப்போ நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கம்பெனியோட சிஇஓ போஸ்டிங்க தற்சமயத்துக்கு இந்துவை அதுல இருந்து விலக்கி வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். இந்த விஷயத்துல உங்களோட அபிப்பிராயத்தை நீங்க சொல்லலாம். சித்தி, இப்போ இருக்க நிலைமையில இந்துவால நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு தான் என்னோட கருத்து. இந்த விஷயத்துக்காக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னா அப்படி இந்த விஷயத்துல இந்து தப்பு பண்ணதா எனக்கு தோணல. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இந்துக்கு திறமை இல்ல, அதனாலதான் நம்ம கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு கெட்ட பேர் வந்ததும் அவளால மட்டும்தான். முன்னாடி நான் கம்பெனி எம்டியா இருக்கும்போது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரலையே. கம்பெனியை திறமையா நடத்துறவங்க கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு சான்ஸே இருந்திருக்காது. அதனால இப்பவே இந்து அந்த பதவியில இருந்து தூக்குனாதான் கம்பெனிக்கு நல்லது. சுபத்ரா, இந்துவ அந்த வேலையிலிருந்து எடுக்கணும்னு உனக்கும் அண்ணனுக்கும் தான் ரொம்ப ஆசை. இந்துவ வேலையிலிருந்து எடுத்துட்டு அண்ணனும் தங்கச்சியும் பழையபடி அந்த கம்பெனியை கையில வச்சு பார்க்கலான்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. இந்து அந்த கம்பெனில இருந்து எடுத்துட்டா அப்புறம் யார் அதை பாத்துக்கிறது? உடம்பு சரியில்லாத பார்வதியால கம்பெனியை இப்ப பாத்துக்க முடியுமா சொல்லுங்க? கம்பெனி சிஇஓட பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அண்ணி. அது நிச்சயமா நீங்க கிடையாது. அருண், இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னா நீங்க யாராவது ஏத்துப்பீங்களா? இங்க யாராவது அப்படி பண்ணிருக்கீங்களா? பார்வதியத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்படியே நடக்கட்டும். பார்வதி, கம்பெனியை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ யார்கிட்ட கம்பெனியோட பொறுப்பை தரலான்னு இருக்க? ஆனந்தா, இந்த நிமிஷத்துல இருந்து இந்துவோட அந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சித்தி, இனிமே நீதான் நம்ம கம்பெனியோட சிஇஓ. சித்தி, இதுக்கு நான் சரி வருவேனா? சிஇஓ ஆக அருண் தானே தகுதியான ஆளு. இந்த பொறுப்பு அருணுக்கு கொடுக்கணும் தான் நான் சொல்ல வரேன். ஆனந்தா, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு தானே அத்தை உனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுல எந்த வருத்தமுமே கிடையாது. என் பொண்டாட்டி அந்த பதவியில இருந்து நீக்கினதுக்கோ எனக்கு அந்த பதவியை கொடுக்கலனோ எனக்கு யார் மேல எந்த வருத்தமுமே இல்லை. ஆனந்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்துவ இப்ப எம்டி பதவியில இருந்து நீ தூக்கிட்ட. இன்னொரு விஷயத்திலயும் நீ கண்டிப்பா முடிவெடுத்தே ஆகணும். இந்துவை இதே வீட்டுல தங்க வைக்கணுமா வேண்டாமான்றத சொல்லு. அதுக்கும் சேர்த்து உடனடியா ஒரு முடிவு சொன்னா நல்லா இருக்கும். நான் அருணை பார்க்க வந்தேன். ரகு, நீ எதுக்கு இங்க வந்த? என்னைக்காவது நீ தெளிவா இருக்கல்ல? அப்படி நீ தெளிவா இருந்தனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆமா, இப்ப நீ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச வரல. இந்துவோட புருஷன் இவர் தானே, இவர்கிட்ட தான் நான் பேசணும். இந்துவோட விஷயத்தை பத்தி பேசணும்னா அதை பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா எனக்கு அவளை பத்தி பேசிதான் ஆகணும். என்ன விஷயம் ரகுன்னு? நீங்க எல்லாரும் சேர்ந்து சதி வேலை செஞ்சாலும் இந்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க. அவளே ஆசைப்படலனாலும் அவளுக்கு ஒரு பெரிய பதவி வரைக்கும் கொடுத்தீங்க.
ஆனா இப்போ அவளை ஏதோ கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டீங்க. அவளை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு அவ என்ன பாவம் செஞ்சா சொல்லுங்க, கேக்குறேன்ல. இந்து என்ன தப்பு பண்ணான்னு போய் பத்திரிக்கை எடுத்து நல்லா படிச்சு பாரு, உனக்கே புரியும். இந்த கம்பெனி எவ்வளவு சிறப்பா போயிட்டு இருந்துச்சு தெரியுமா? அவகிட்ட கொடுத்த பொறுப்பை அவளால ஒழுங்கா நடத்த முடியாதனாலதான் அவளை கம்பெனில இருந்து எடுத்தோம். இந்துவோட வேலையை சரியா செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா இவர் செஞ்சிருக்காரா? இவர் செய்யாதனால தானே ஜெயில கிடந்தாரு. அப்புறம் இவரை மட்டும் ஏன் வேலையை விட்டு தூக்கல? ரகு, உனக்கு இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியா தெரியாது. சொந்த புருஷனுக்கே எதிராக ரிப்போர்ட் எழுதி கேஸ்ல மாட்டி விட்டவதான் இந்த இந்து. உலகத்துல எந்த பொண்டாட்டியாவது இந்த காரியத்தை செய்வாளா? அண்ணே, இந்து அவளோட வேலைதான் செஞ்சா. அத நீங்க இப்ப கூட தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இந்துவை வேலை விட்டு தூக்குறதுக்கான காரணமே இல்ல. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. நீங்க எல்லாரும் இப்படி பண்ணா அவ மன ரீதியா சுக்கு நூறா உடஞ்சே போயிடுவா. அருண், ஒரு புருஷன்ற முறையில அவளுக்கு நீ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே இருந்திருக்கணும். இதெல்லாம் நீ எதுக்கு அருண் கிட்ட சொல்ற? இந்துவை வேலையை விட்டு தூக்குனது அருண் கிடையாதுல்ல, அது பார்வதி எடுத்த தனிப்பட்ட முடிவு. நீ இதெல்லாம் பார்வதி கிட்ட பார்த்து பேசுறதா நல்லது. கட்டிக்கிட்ட புருஷன் கிட்ட இருந்து கிடைக்காத சப்போர்ட்ட வேற எங்க இருந்து அந்த பொண்ணுக்கு கிடைக்காதுன்னு முதல்ல அது எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இந்துவை திரும்ப வேலைக்கு அனுப்பவா? காரணமே இல்லாம அவளை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. உங்க குடும்பம் அந்த கேவலமான விஷயத்தை அவளுக்கு நீங்க செஞ்சிருக்கவே கூடாது. அவளை வேலையை விட்டு தூக்குனதுக்கு எனக்கு இல்லாத கவலையும் வருத்தமும் உனக்கு எதுக்கு? என் பொண்டாட்டி பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. டேய், பேருக்கு புருஷன் சொன்னா மட்டும் பத்தாது, அது செயல்முறையிலையும் காட்டணும். அது இல்லாதவன் ஆம்பளே இல்ல. வேண்டானே, வீட்டுக்கு வந்த ஆளுகிட்ட எப்படி நடந்துக்கிறது? எல்லாருக்கும் சேர்த்து நான் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். இந்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க, நான் சும்மா விட மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.